ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோடனர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோடர் ஒரு குமரன் பேசுகிறேன். 2026ஆம் ஆண்டு வைகாசி மாதம் ரிஷபராசிக்கு உண்டான பலன்களை இந்த வீடியோவில் பார்ப்போம். ரிஷபராசினியர்களே, இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரிஷபராசினியர்களே, வைகாசி மாதம் உங்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் ராசியிலே ஆட்சி பெற்றிருப்பதும் 2இல் குரு இருப்பதும் வெகு சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். வைகாசி 12க்கு மேல் 8 கோடி 8ஆம் குரு 3இல் உச்சம் பெற்று உங்களுக்கு 11ஆம் இட லாபஸ்தானத்தை பார்க்கிறார். 8-11 கூடிய குரு லாபஸ்தானத்தை பார்க்குறார். அப்படின்னா பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் வெகு சிறப்பான முன்னேற்றங்களை கொடுக்கும். அதுபோக அங்கே 9-10 கூடிய சனி பகவானை பார்ப்பது வெகு சிறப்பு. மெயினாக விவசாயத்துறைகள், இரும்பு சம்மந்தப்பட்டது, உருக்காலை சம்மந்தப்பட்டது, இந்த லைனில் பூராமே நல்ல அமைப்பில் முன்னேற்றங்களை கொடுக்கும். லக்னத்தில் சுக்கிரன் உங்களுக்கு ஆட்சி பெற்றிருப்பது, ராசியிலே ஆட்சி பெற்றிருப்பது அது வெகு முன்னேற்றங்களை கொடுக்கும். கலைத்துறையில் சார்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள், புதிய வாய்ப்புகள் தேடி வரும். டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டது, ஆடை ஆபரணங்கள் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். அதே இது உங்களுக்கு 2 கூடிய புதனும் ராசியிலே அமர்கிறார். அப்படிங்கும்போது இந்த எழுத்துத்துறை, பத்திரிகை துறை, மீடியா துறையில் சம்மந்தப்பட்டவர்களுக்கு புறமே நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தும். அதேமாதிரி 7 கூடிய செவ்வாய் 12இல் ஆட்சி பெற்றிருப்பது அரசு துறையில் எந்த துறையில் பல பார்த்தாலும் அவருக்கு ஏற்ற துறைகளுக்குள் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். வேலை தேடும் ஆண் பெண் இருவர்களுக்குமே நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை தேடும் ஆண் பெண் இருவர்களுக்குமே நல்ல வேலை வாய்ப்புகள், நல்ல அமைப்புகளை கிடைக்கும். அதே இது ஐடி பில்லு, சாஃப்ட்வேர் லைனில் இருப்பவர்களுக்காக நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். எதிர்கால சிறப்பானதாக அமையும். படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுப்பார்கள். உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் வெளியூர் சென்று படிக்கக்கூடியது. ஒரு சிலர் உங்களுக்கு ரிஷபராசிக்கு 8ஆம் குரு உச்சம் பெற்றிருப்பதால் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகத்தையும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு இந்த ரிஷபராசி நேயர்கள் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருவருக்குமே திருமணத்தை நடத்தக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். ஏற்கனவே திருமணம் முடிந்த தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தும். கணவன் மனைவி நல்ல ஒற்றுமை, அந்யோன்யங்கள் ஏற்படும். வயதானவர்கள் சற்று கொஞ்சம் உடல் ஆரோக்கியங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுத்து நல்ல வேலையில் போய் உட்காரக்கூடிய வாய்ப்புகளை உண்டாக்கும். அரசு வேலைக்கு முயற்சி எடுப்பவர்கள் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அதுக்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வரும். இந்த ராசி நேயர்கள் பூராமே வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்கள், அதாவது ரிஷபராசி நேயர்கள் வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்கள் நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும். ஷேர் மார்க்கெட், பங்குச்சந்தை போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும். இந்த ரிஷபராசி நேயர்கள் பூராமே கட்டிட சம்மந்தப்பட்டது, ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட துறையில் நல்ல முன்னேற்றங்கள் வருவாயை ஏற்படுத்தும். ரிஷபராசி நேயர்கள் பூராமே வாரந்தோறும் சனிக்கிழமை நரசிங்க பெருமாளுக்கு 2 நெய் தீபம் போட்டு தாயாருக்கு தாமரைப்பு வாங்கி அர்ச்சனை பண்ணுவது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஜோதிடர் குமரன். நன்றி, வணக்கம்.